தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் ஆன் ஃப்ளீக். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சலார் மூவில ரிலீஸ் ட்ரெய்லர் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிபிகேஷனை நீங்க ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ். சின்ன வயசுல உனக்கு ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரசீக சாம்ராஜ்யத்தோட சுல்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னோட பலமான படைகள் கிட்ட கூட சொல்லாம ஒருத்தங்கிட்ட தான் சொல்லுவான். மெக்கானிக் கிட்ட ஸ்பேனரு ரெஞ்சு இதெல்லாம் கொடுத்தா கட்டுவான். கண்ணை கொடுத்தா என்னடா கட்டுவான். சாரி அண்ணா, நானே பின்னாடி போயிடுறேன். ஒரு என்ட்ரி போடணும். சுல்தானுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்தான். தேவையில்லாத எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருவான். Wait. Oh, yes. I need a drink. சரக்கு இருக்கா? புச்சோ. அவ்வளவுதானே. நம்ம மன்னார் ஆர்மியா கேட் பக்கத்துல மட்டுமில்ல, மொத்த கான்சார்ல ஹை அலர்ட் இருக்க சொல்லுங்க. கான்சார்ல கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எந்த கணக்கையும் கணிக்க முடியாது. கான்சார் இனி செவக்கணும். அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். எரிகிற நெருப்பால. ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து. அவனுங்க ரத்தத்தால. அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா. தேவா தானே? சலார். சலார். ஓகே. கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்தி இருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது ரெண்டு உயிர் நண்பர்கள் பரம விரோதியா மாறினதுனால. ஓ, அப்படி. ஓகே. ஓகே. ஆக்சுவலி நமக்கு வந்து ட்ரெய்லர்ல பாக்குறப்போ ஃப்ரெண்டுக்காக ஒன்று வந்து அவர் வந்து ஏதோ பண்ணுறாருன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக காமிக்கிறாங்கல்ல. பட் அப்படி காமிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்கள தான் மீன் பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியல. ரெண்டு உயிர் நண்பர்கள் பரம விரோதி ஆகுறாங்கன்னா அப்போ இவங்கள தானே மூவியில் சொல்கிறாங்க. ஆமாம். பட் ஆனால் இப்போது பிருத்திவிராஜை பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து சொல்கிறாரு, இப்போது கான்சாரை வந்து இதாக்குறதுக்கு ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. பைத்தியக்காரன் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. வேற யாராவது கேரக்டரா கூட இருக்கலாம், தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி நினைச்சிருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் வராரு, வந்து அவரை எல்லாத்தையும் விட்டு அடின்னு அடிச்சு காப்பாத்துறாரு. அவரு பிருத்திவிராஜ் சொல்லுவார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாரு. அவர் இந்த உலகத்தையே ஆளணுமா ஏதோ ஒரு ரூல் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாரு. அவர் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி தான் அந்த சீன் அப்படியே அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் பார்க்குறப்போ கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தெரியல எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. பட் ஆனால் பார்க்குறப்போ சீரியஸாக சூப்பராக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து எனக்கு அந்த குட்டி பையனை பார்க்குறப்போ எனக்கு ஒருத்தவங்களோட ரெசம்பிளன்ஸ் வந்துச்சு. உனக்கு எதாவது தோணுச்சா?
ஃபர்ஸ்ட் குட்டி பையன் யாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ட்ரெய்லர் காமிச்ச சரி, உடனே சரி, எனக்கு ஒரு எது குட்டி தோணல, பையனை எனக்கு தோணல. ஆக்சுவலாக எனக்கு அந்த குட்டி பையனை பார்த்து அந்த கோவத்துல பாக்குறப்போ எனக்கு வந்து சாண்டி மாஸ்டர், ஏன்னா அந்த முடி அந்த கேர்லி ஹேர், ஓகே. ஸோ டக்குன்னு பாக்குறப்ப எனக்கு லியோ லியோ படத்துல படத்துல அந்த அந்த சாண்டி மாதிரியா? மாஸ்டரோட அந்த கெட்டப் வந்து டக்குன்னு கண்ணுமுடி வந்துட்டு போச்சு. ஏன்னா செமையா இருந்துச்சு அந்த குட்டி பையனோட அந்த ரியாக்ஷன், அந்த ஸ்டார்டிங் சீன் சூப்பரா இருந்தது. பார்க்கலாம். அவரை சின்னதுல இருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் காட்டிட்டு இருந்திருக்காங்க இல்ல? அதான் பார்க்கலாம் எப்படி என்ன மாதிரி மூவி எப்படி கொண்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே நாளைக்கு ஒரு எனிமிட்டியா மாறுதா, எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்காக நீங்க எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க மறக்காம வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நாங்க பாக்குறதுக்கு சீரியஸா செம்ம எக்ஸைட்டடா இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு விஷயத்துல சந்தோஷம்ப்பா, ஸ்ருதிஹாசனை கொஞ்சமா பேச வச்சாங்க. நான் இப்ப சொல்லலான்ட்டு வந்தேன். ஏன்னா நமக்கு வந்து ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸா டக்குன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைலாக் கொடுத்துருக்காங்க. அதுலயும் அந்த டைலாக் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அந்த டைலாக் வச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒன்று போயிடுச்சு. பட் பார்க்கலாம் மூவிலையாவது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயமும் நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கேன். பிருத்திவிராஜ் வந்து பார்த்தோன்னா செம்மையான ஒரு பயங்கரமாக நடிப்பார். அண்ட் இந்த பக்கம் பிரபாஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றது. ஏன்னா ஒரு சீன்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்தது பார்க்குறப்போ செம்மையா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அந்த அவெஞ்சர்ஸ்ல அப்படியே அயன்மேனும் அப்படியே கேப்டன் அமெரிக்கா வந்து நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு இதுதான் வந்துச்சு. அண்ட் இன்னொரு ரூமரும் போயிட்டு இருந்தது. அது எனக்கு உண்மையான்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது என்னன்னா, எனக்கு பிரபாஸோட 2 ஃபோட்டோஸ் சாலார்லேருந்து பார்த்தேன். அதில் ஒரு ஃபோட்டோலேருந்து பார்த்தோன்னா பிரபாஸ் கையில் வந்து டேட்டூ இருக்கும், இன்னொரு கையில் வந்து பார்த்தோன்னா டேட்டூ இருக்காது. பட் கொஞ்சம் கெட்டப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கையில் டேட்டூ இருக்காது. ஸோ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதில் வந்து டுவெல் ரோல் இருக்குது பிரபாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல, பார்க்கலாம். லெட்ஸ் see. எதா இருந்தாலும் நாளைக்கு, இன்னைக்கு ஒன் நைட் தாண்டிடுச்சுன்னா நாளைக்கு எதா இருந்தாலும் நம்மளுக்கு தெரிய போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி ரோல்னா மேபி அப்பா பையன் அந்த மாதிரி அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு அண்ணன் தம்பியா இருக்கும், ட்வின் பிரதர்ஸா இருக்கலாம். might be, I'm not sure. பார்க்கலாம். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன் டே இல்ல ஒன் நைட் தான் இருக்கு. ஆனா நல்லா அந்த ஃபர்ஸ்ட் வந்த ட்ரெய்லருக்கும் இந்த ட்ரெய்லருக்கும் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சோ அது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலா ஏன்னா நம்ம வந்து இப்படிதான் இருக்க போகுது நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்படியும் இல்ல இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. சோ இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா மூவி வந்து வேற மாதிரி கூட இருக்கலாம். சரி பார்க்கலாம். லெட்ஸ் see. கண்டிப்பா இது ஃபுல்லா ஆக்ஷனா தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரிலீஸ் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்க ஆல் வச்சுக்கோங்க. அண்ட் that's it. Thank you. Bye bye.